இது வந்து நிறைய வர்மா சம்பந்தமான டெக்ஸ்ட்கள்ல வரும். இது என்ன இதுல இருந்து இது அழுத்தம் கொடுத்தா என்ன பண்ணும், உயிரை காப்பந்து பண்ணும். அதே சமயம் பீனியல் பாடியை இது பண்ணக்கூடியது. அதே சமயத்துல இது வந்து சியாட்டிக் நர்வை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது. மூளைக்கு சக்தி அளிக்கக்கூடிய புள்ளிகளில் இது முக்கியமான இடத்தை வகிக்கிறது. மூளை சோர்வு, பெருங்குடல் அழற்சி மற்றும் வீக்கங்கள், குடல் வீக்கங்கள், பெருங்குடலின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும். அதிக காய்ச்சல், உடலின் அனைத்து பகுதிகளையும் அழற்சியை கட்டுப்படுத்தும். தமிழ்ல அழற்சி, ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன், சிதை உண்டாகட்டு, வீக்கங்கள் உருவாகிறது, இது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆனா என்ன ஆகும், உடம்புல முதல்ல அறிவிக்கிற அறிவிப்பு வெளிப்படுத்துற சிம்டம் என்ன, ஜுரம். இது வந்து குடல் அழற்சியை முதன்மையில சரி பண்ணுது. குடல் அழற்சினா இந்த உலகத்துல என்னென்ன பாக்டீரியா வைரஸ் இருக்கிறதோ அது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் லார்ஜ் இன்டெஸ்டைன். அதுக்கு அடுத்த சதவீதம் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். அதுக்கு அடுத்த சதவீதம் ஸ்டொமக்கு. இப்படி 3 இடங்கள்ல இருக்கும். இந்த எல்லா பாக்டீரியா வைரஸ்களும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடம் எதுனா லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் லிவர்ல இருக்கும். அதுல ஒரு சில பகுதி, ஒரு சில சதவீதம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கும். சார்ஸ் வைரஸ் நுரையீரல்ல இருக்கும். அதுல ஒரு சில சதவீதம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கும். HIV வைரஸ் பெல்விக் கேவிட்டில இருக்கும். அதுல ஒரு சில சதவீதம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கும். இப்போ எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன பாக்டீரியா வைரஸ் இருக்கிறதோ எல்லாமே. இப்போ டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா அது என்ன பண்ணும், நுரையீரல்ல இருக்கும். உடம்புக்குள்ள பல வேறுபட்ட பகுதிகள்லயும் கொஞ்சம் சிறிய இடங்கள்ல கொஞ்சம் இருக்கும். ஆனா லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். எல்லா பாக்டீரியாக்களும் எல்லா வைரஸ்களையும் ஒரு சேர இருக்கக்கூடிய எதுனா லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். ஆகவே அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட இயக்கத்தன்மையை, குடல் அழற்சியையும், குடல் சம்பந்தமான விஷயங்களையும் இது சீரான அளவுல வச்சுக்கிறதுனால எப்படிப்பட்ட ஜுரமா இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஆக இதுல நாம பிரஷர் வைப்பது மூலமா என்ன ஆகும், இதை சாதாரணமா உள்ளவங்க கொடுக்கலாம். ஏன், பாக்டீரியா வைரஸோட ரேஷியோ சீரான அளவு கொண்டு வரும். அப்ப இது வந்து என்னங்க, புத்துணர்ச்சி பெரும். சரி, கொடுத்து விட்டுட்டீங்க, இது ஒரு காலில் கொடுத்துட்டீங்க, இதுலயும் கொடுத்துட்டீங்க. அடுத்தது ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சுட்டு திரும்ப கொடுங்க. அது எப்படிப்பட்ட ஜுரமா இருந்தாலும் 3 முறை 4 முறை இருக்கிற சமயத்துல கொடுத்தீங்கன்னா எந்த ஜுரமா இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்கு வரும். இதெல்லாம் என்ன பண்ணணும், எது செய்யறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், எதை செஞ்சுட்டு இது பண்ணணும், நாட்ஸை ஃப்ரீ பண்ணிட்டு கேட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கொடுக்கணும். முதல்ல எடுத்த உடனே வீடியோவில் பார்த்துட்டு பண்றவங்க முதல்ல கொடுத்த ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. அந்த ப்ரொசீஜர் படி பண்ணிட்டு வந்தாதான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்கும். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா இதெல்லாம் நீங்க அந்த ஃபார்முலாவெல்லாம் பண்ணிட்டு வரணும்.